நம்பரை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாங்க சார். சூப்பர், வெரி குட். √2 ஸ்கொயர் + √3 ஸ்கொயர் + 2 டைம்ஸ் ஆஃப் √2 இன்டு √6 ஈக்குவல் டு 2 + 3 + 2 டைம்ஸ் ஆஃப் √6 5 + 2 √6 சார் இதுக்கு. சூப்பரா சொல்லிட்ட. ஓகேங்களா? சூப்பர், வெரி குட். அதுக்கப்புறம் நம்ம பண்றது பண்ணிக்கலாம் சார். 5 + 2 √6 கரெக்ட்டுங்களா? சார் இது ஒரு 2 மார்க் கொஸ்டினுங்க சார். எங்க பார்த்த 2 மார்க்னு? 3 மார்க் கொஸ்டின். ஏன்னா நம்ம √6 தனியா அதான் சார் 3 மார்க்கோ 2 மார்க்கோ. ஓகே. அது 3 மார்க்ல கேட்டிருந்தாங்க. அதான் போட்டிருந்தேன். அப்ப அவன் சொல்லிட்டா √6 வந்து இரேஷன் நம்பர்னு சொல்லிட்டான். அதனால வந்து நம்மளுக்கு எப்படியும் கிடைச்சிடும் சார். அது √6 = p/q சார். 5 + 2 √6. அது ஆமா. 5 + 2 √6 வந்து p/qன்னு எழுதிடுவீங்க. அந்த லைன் p/q - 5 = 2 √6. p - 5q/p = 2 √6. p - 5q divided by q into 2q is equal to √6. √6 is equal to p - 5q/2q. RHS equal to √6. Sorry, RHS is irrational and LHS is rational. This is not possible. So therefore, this is an irrational number. புரிஞ்சுக்குமா? ஈஸியா எழுதிடலாமா? எழுதி சரி. நீ என்னமோ p - 5qன்னு இங்க பாருங்க 5q - pன்னு வந்திருக்கும். இத கரெக்ட்டா எழுதிக்கிறியா மட்டும் செக் பண்ணிக்கோ. இதை சொல்லும்போது இந்த ஆமாங்க சார். p - 5. ஓ சாரி. நீ தப்பு பண்ணிக்கிற. அத மட்டும் நீ கொஞ்சம் செக் பண்ணிக்கோ. சொல்லும்போது மாத்தி சொன்ன மாதிரி இருந்தது. சார் p/q p - 5q தான் சார் வரும். செக் பண்ணு தப்புங்கறல. p/q தானே சார். ஓ அப்ப நான் தப்பு பண்ணிட்டேனா? ஆமாங்க சார். அப்ப இங்க -6 வந்திருக்கு. அப்ப இங்க மைனஸ் வந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? ஓகே. அதே p - 5q நீங்க 5q - pன்னு போட்டீங்க. இல்ல. நான் இங்க வர்றது வந்து இது 5 வந்து அங்க கொண்டு போயிருக்கணும். நான் இத தூக்கி இங்க கொண்டு போகும்போது மைனஸ் போடாம விட்டுட்டேன். அதாவது இந்த இடத்துல மைனஸ் வந்திருக்கும். கரெக்ட்டா? அப்ப இங்க கீழ மைனஸ் வந்துரும். கரெக்ட்டுங்களா? ஓகே. எனிவே. சரி. அப்படிங்கறத நீங்க கரெக்ட்டா போட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க. எது டவுட் இல்ல. சரிங்களா? சரி. இந்த மாதிரி வந்து எப்படி போடுவீங்க? 7√5 இது வந்து எக்ஸர்சைஸ்ல உங்களோட எக்ஸர்சைஸ்ல இருக்கிறதா? 7√5 கேக்குறாங்க. ஒரு சில क्वेश्चंस குடுக்குறேன். 1/√2னா எப்படி ப்ரூவ் பண்ணுவ? 7√5னா எப்படி ப்ரூவ் பண்ணுவ? எனி ஐடியா? Sir, 7 is a rational number, sir. ஓகே. அது ஓகே. √5 நமக்கு ப்ரூவ் பண்ணனும் சார். அது வந்து ரேஷனலா irrational சார். ஆமா. கடைசில வந்து the product of a rational and an irrational number is always an irrational number, sir. அது அப்படி அங்க நீ லோயர் கிளாஸ் படிச்சது. இங்க ஹையர் ஸ்டடீஸ்ல வந்து இங்க 10th செம்ல வந்து p/q தான் எடுக்கணும். சரிங்களா? p/q எடுத்தா அது கஷ்டம் சார் கண்டுபிடிக்கிறது. அது ஒண்ணுமே இல்லடா. இப்ப 7 = p/√5q இது 2 மார்க் क्वेश्चन மாதிரி ஆயிடும். சரிங்களா? அப்ப என்ன ஆகும்? மாத்தி போட்டுனா இங்க √5 = என்ன வரும்? அப்ப √5 = 7 வரும். கரெக்ட்டா? இந்த இடத்துல 7 போட்டுங்க. சரியாப்பா? அப்ப லெஃப்ட் சைடு வந்து இரேஷனல் நம்பர், ரைட் சைடு இஸ் ஆல்சோ இரேஷனல் நம்பர். அது ஸ்ட்ரைட்டா போகும். சரிங்களா? சார் லெஃப்ட் சைடு இஸ் irrational, ரைட் சைடு ரேஷனல் சார். அதான் லெஃப்ட் சைடு வந்து இரேஷனலா இருக்குது, ரைட் சைடு வந்து ரேஷனலா இருக்குது. இஸ் நாட் பாசிபிள். therefore the given number is only irrational number அப்படின்னு சொல்லிட்டு போகும். சரிங்களா? ஓகே. சரி இந்த क्वेश्चन எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்? 1/√2 1/√2 is equal to p/q சார். 1 is இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே நீங்க சொல்றது கரெக்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னா p is not equal to 0 ன்னு எழுதணும். ஏன்னா ரெசிப்ரோக்கல் வந்துக்குதுல. ரெசிப்ரோக்கல் வரும்போது என்ன பண்ணுவீங்க? √2 = q/p ன்னு மாறும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்ப இங்க அடிஷனல் பாயிண்ட் என்ன மென்ஷன் பண்ணனும்? இது எடுக்கும்போது q is not equal to ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடுவேன். பட் அது இரேஷனல் நம்பர்ங்கும் போது நீ q is also not equal to 0ங்கற ஒரு பாயிண்ட் நீ மென்ஷன் பண்ணனும். So here p and q not equal to 0. ஆமா. அப்பதான் உங்களுக்கு வந்து பிராக்ஷனல் டைம் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா கிடைக்கும். இரேஷனல் நம்பர் என்ன கிடைக்கிறது கொஞ்சம் மாத்தி. அப்ப ரெண்டுமே கோப்ரைம் தான். பட் நாட் ஈக்குவல் 0ன்னு எழுதுவேணும். எதனாலனா ரெசிப்ரோக்கலா மாத்தும்போது இந்த மாதிரி காம்பினேஷன் வரும்போது p வந்து நாட் ஈக்குவல் 0வா இருக்கணும்னு சொல்லி காட்டணும். சரிங்களா? ஓகே சார்.
சரி ஓகேவா? உன்னோட டெக்ஸ்ட் புக் முடிஞ்சு ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் வெளிய இருந்து எடுத்திருக்கிறேன். டக்கு டக்குன்னு சொன்னீங்கன்னா ஆன்சர் பார்த்துடலாம். இது என்ன கிடைக்கும் சொல்லு? இதோட ஆன்சர் என்ன வரும்? 3x into 5y into 17z equal to sir x plus 2y minus 2. எல்சிஎம் ஹெச்சிஎம்ல ஒரு 2 மார்க், 3 மார்க் கொஸ்டின் இந்த மாரி மாத்தி மாத்தி கேட்கிறேன். இது 1 மார்க் கொஸ்டின். ஒரு சில கொஸ்டின் குடுக்குறேன். அது எப்படி போடுவீங்கன்னு சொல்லுங்க. இதெல்லாம் போர்ட் எக்ஸாம் வந்து விட்டதுதான். 8 into 5 இது எப்படி சார் நீங்களே சொல்றீங்களா சார்? இல்ல என்ன வேணும்னு சொல்லு நான் சொல்றேன். என்ன புரியலையா? இல்ல என்ன வேணும்னு சொல்லு நான் சொல்றேன். சுத்தமாவே புரியலைங்க சார். இல்ல என்ன கேட்டுக்கிறான்? 3 பவர் 5, 5 பவர் ஒய், 17 பவர் இசட்ன்னு மாத்த சொல்றான். அப்படின்னா மீனிங் என்ன? இந்த சார் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இந்த நம்பர் வந்து பிரைம் ஃபேக்டரா மாத்தணும். எல்சிஎம் இல்ல. பிரைம் ஃபேக்டரா மாத்தணும். பிரைம் ஃபேக்டர் மெத்தட் வந்து நம்ம எடுக்கணும் சார். எடுங்க. அப்ப பிரைம் ஃபேக்டர் எடுத்தீங்கன்னா போதும். அப்ப 38, 25. அவனே சொல்லிட்டே எத எதெல்லாம் டிவைட் ஆகும்னு அவனே மென்ஷன் பண்ணிட்டான். 3 ஆல ஆகும், 5 ஆல ஆகும், 17 ஆல ஆகும்னு அவனே மென்ஷன் பண்ணிட்டான். ஓகேங்களா? அவனே ஓகே மென்ஷன் பண்ணி நீங்க 3 ஆல சார். போடுங்க. நானே சொல்லவாங்க சார். இதுக்கு ஒரே நிமிஷம் சார். சொல்லிடுறியா? 385. இதெல்லாம் போர்ட் எக்ஸாம் கொஸ்டின். நான் ஓகே ஆல்ரெடி அடுத்த பிடிஎஃப் இருந்தது அனுப்ப குடுக்க போறேன். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்க. இல்லன்னா நெறைய வெளிய இருந்து கேட்பேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துட்டு வா. சரியா? ஓகே சார். ஏற்கனவே லேட் ஆகுது. போட்டியா? போட்டேங்க சார். ஒரே நிமிஷம் சார். சார் 3 பவர் 2 into 5 பவர் 2 into 17 சார். ஆமா. அவன் x கேட்கறது is ஆன்சரு? equal to 2, y is equal to 2, 17, sorry, z is equal to 1 sir. ம். X plus y minus 2 times of 1 is equal to 4 minus 2 equal to 2. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? புரிஞ்சுக்கிட்டேங்க சார். சூப்பர். ஓகே. இந்த கொஸ்டின். சேம் If the ப்ராசஸ். prime factorization of 2520 is 2 times of 3, 3 times of, sorry, 2 power 3, 3a into b into 7, find the value of a plus 2b. ஓகே சார். அதுக்கும் நம்ம வந்து ஒரு பிரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு பார்க்கணும் சார். ம்.
சார் 3 ஏவோட வேல்யூ 2ங்க சார். ம். பியோட வேல்யூ 5 சார். ம். So a plus 2 times of b is equal to 2 plus 2 டைம்ஸ் ஆப்பா. நான் 2 டைம்ஸ் பார்க்கல. சாரி. 2 plus 10 12. ம். அப்ப 12ஆ? ஆமாங்க சார். 12 ஆன்சர். ஓகே. ம். The LCM of the smallest prime number. First smallest prime number வந்து 1 sir, 2 sir. ஆ. And the smallest odd composite number 1 sir. ஆட் காம்போசிட் நம்பர் எப்படிடா ஒண்ணாகும்? டேய். சார் 1 prime number இல்லைன்னா இப்ப அது காம்போசிட் நம்பர் தானே சார். நான் ஆல்ரெடி சொல்லும்போது கவனிக்கலையா? 1 0 அப்ப 0 என்ன சொல்லல? காம்போசிட் நம்பர்ங்கயா? அது வந்து நியூட்ரல். அது ரெண்டுமே நியூட்ரல். ஆடா பாவி. சார் 1ம் 0வும் நியூட்ரலாங்க சார். 1 வந்து பிரைம் நம்பர் கிடையாது, காம்போசிட் நம்பர் கிடையாது. 0 பத்தி நம்ம பேசவே கிடையாது. நெகட்டிவ், பாசிட்டிவ் எதுவுமே கிடையாது. அதனால கொஞ்சம் 1 is neither prime nor composite. ஆட் நம்பருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆட் நம்பர் சொன்னா 1 வரும். பட் 0 காம்போசிட் நம்பர் சொன்னா வராது. Okay, sir. So smallest prime number 2 and the smallest odd composite number is 4, 5, 6, 7, 8, 9, sir. வெரி குட். அப்ப LCM 2, 9. The LCM of 2, 9, okay. Sir, 18. அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? Okay, sir. Find the greatest number which divides 85 and 72, leaving remainders 1 and 2. Sir, HCF கண்டுபிடிக்கணுமா? கிரேட்டஸ்ட் நம்பர் டிவைட் பண்ணணுங்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க? ஒரே ஒரு ஐடியா. 85க்கு வந்து ரிமைண்டர் 1 மைனஸ் பண்ணு, 72க்கு வந்து 2 மைனஸ் பண்ணுங்கிறாங்க. சரிங்களா? ரிமைண்டர்னா அதை மைனஸ் பண்ணா டிவைட் ஆகும். இல்லைன்னா ஆகாது. லீவிங் ரிமைண்டர்ஸ் 1 and 2னா வந்து மைனஸ் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்றியா? அதுல வந்து 1 எக்ஸ்ட்ராவா இருக்கு சார். சோ வந்து 85 minus 1 and 72 minus 2 equal to 84 and 70. இப்போ 84க்கும் 70க்கும் நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் சார். பண்ணு. 84க்கு தனியா, 70க்கு தனியா பண்ணுங்க. பண்ணிட்டு எது காமனா டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. சார். 14. ஆமாங்க சார். சூப்பர்மா, வெரி குட். சரி, என்ன டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார். சரி, சூப்பர், வெரி குட். அடுத்த கொஸ்டின் பார்த்தலாமா? இது எப்படி போடுவீங்க? இது ஆல்ரெடி போட்ட ஐடியா தான், உங்களுக்கே தெரியும். கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து 2024ல கேட்டுக்கிறாங்க இந்த கொஸ்டின். 3 bells ring at intervals of 6, 12 and 18 minutes. If all the 3 bells rang at 6 a.m., when will they ring together again? Sir, first இதுக்கு 6, 12, 18க்கு LCM கண்டுபிடிக்கணுமா சார்? வெரி குட், கரெக்ட். எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இஸ் கரெக்ட் ஆன்சர். 6, 12, 18. பிரைம் ஃபேக்டர் போட்டுறோம். பிரைம் ஃபேக்டர் போட்டுட்டு அதுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு ஐஎஸ் பவர், லோயஸ்ட் பவர் சொல்லி கொடுத்துக்கிறேன். கரெக்டா? பிரைம் ஃபேக்டர் போட்டுட்டு உனக்கு ஈஸி. Sir, 36 sir. 6:36 கப்பங்க சார். 6:36 AM கப்பம். கரெக்ட்டுங்களா? கரெக்டாங்க சார். மாதிரி எப்ப கரெக்டா அடிப்போம்? 6:36 AM. கரெக்ட்டுங்களாப்பா? ஏன்னா வந்து 2 into 3, 2 into 3, 2 into 3 எல்லா இதுலயும் காமனுங்க சார். ம். ஸோ
36 கிடைச்சதுங்க சார் ஆன்சர். அதான் இப்ப ஹையஸ்ட் பவர் என்னது 2 ஸ்கொயர். இங்க ஹையஸ்ட் பவர் வந்து 3 ஸ்கொயர். இதுல இருக்கிறது 2, 3 எல்லாத்துக்கும் காமன். அதுல ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா இதுதான். அதனால என்ன பண்ணுவீங்க 4 இன்ட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் வந்து 36 வருது. கரெக்ட்டுங்களா? அதனால தான் ரீசன். அப்ப இந்த மாதிரி பிரைம் ஃபேக்டர் கொண்டு போல ஒரு சில ஃபேக்கல்டி மார்க் கொடுப்பாங்க. ஏன்னா உங்க சார் சிலபஸ்ல ஏன் சார் இது ஹையஸ்ட் இது புரியல எனக்கு அது. என்னப்பா 2க்கு எத்தனை ஒரு வேர்டு கொடுத்துக்கிறாங்க. They will ring together again. அதனால தான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். ஹையஸ்ட் காமன் தானங்க சார். இங்க 4 இங்க 2 இன்டு 2 இருக்கு. ஆனா 6ல 2 இன்டு 2 இல்ல. ஒரு 2 தான் இருக்கு. சரி இப்ப என்ன சொல்ல வர? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 12ல மட்டும் அதிகமா 2 2 இருக்கு. ஆனா மத்ததுல 2 எல்சிஎம் ஹச்சிஎம். எல்சிஎம்னா என்ன சொன்னேன்? ஹையஸ்ட் பவர் இருக்கிறத எடுத்து சொன்னேன். கரெக்ட்டா? ஹையஸ்ட் பவர் அண்ட் எல்லா டேர்ம் ஆல் டேர்ம்ஸ் இன்க்ளூட் ஆகணும். ஹையஸ்ட் பவர் எடுக்கணும் அண்ட் ஆல் டேர்ம்ஸ் இன்க்ளூட் ஆகணும். சரிங்களா? இதான் வந்து எல்சிஎம்ஸோட ஐடியா. சரியா? ஆமாங்க சார். இது ஹச்சிஎஃப்க்கு என்னது? லோயஸ்ட் பவர் மட்டும் இருந்தா போதும். எல்லா டைமும் இன்க்ளூட் ஆகணும் அவசியம் கிடையாது. லோயஸ்ட் பவர் மட்டும் இருந்தா போதும். சரிங்களா? சாரி சார். இது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லிட்டேன். அப்ப அந்த டவுட் தான் இப்ப கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். மறக்கவே மறக்காத ஹையஸ்ட் பவர் எல்லா டைமும் இன்க்ளூட் ஆகும். இங்க 2 3 தான். 2 3 கண்டிப்பா வந்துருச்சு. 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். சப்போஸ் 7 இருந்தா 7 பவர் 1 இருந்தா இது எதிரே இல்லைனாலும் 7 இருக்குது. இங்க 7 இன்க்ளூட் பண்ணிருக்கணும். இல்லாதனால நம்ம விட்டுட்டோம். அப்ப 2 ஸ்கொயர் இன்டு 3 ஸ்கொயர். இதை மறந்துடாத. ஏன்னா இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரப்போகுது. சரிங்களா? அப்ப அதுக்கு ரிலேட்டடா போட்டுறோம். சரியாப்பா? ஓகேங்க சார். இது கேஸ் ஸ்டடியில கேட்டுக்கிறாங்க இந்த கொஸ்டின். கேஸ் ஸ்டடியில 4 மார்க் கொஸ்டின். மீதியா பார்த்தா 2 மார்க் 3 மார்க் தான். இது 4 மார்க் கொஸ்டின். சரியா? Teaching mathematics through activities is a powerful approach that enhance students' understanding and engagement. Keeping this in mind, Miss Mukta planned a prime number game for a class of 5 students. She announced she announced the number 2 in her class and asked the first student to multiply it by a prime number and then pass it to the uh, second student also multiplied it by a prime number and pass it to the third student. In this way, by multiplying to a prime number, the last student got 173250. What is the least prime number used by students? How many students are in the class? Sir, how many students are in the class? வந்து 5 sir. சரி. ஏன்னா prime number game for class 5 students. Oh, okay sir, sorry. Sir, இப்போ வந்து least prime number கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நம்ம வந்து LCM எடுக்கணும் சார். பிரைம் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் முடிச்சிரா. 17325. என்னங்க சார்? இல்ல பிரைம் ஃபேக்டர் முடிச்சிருங்க. பிரைம் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் prime factor அதான் சார். என்னாச்சு வந்ததா? சார் வந்ததுங்க சார் ஒரு நிமிஷம் சார். ம் ம் ம். சார் 2 சார். 2ங்கிறது கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு. லீஸ்ட் பிரைம் நம்பர் யூஸ்டு பை தி ஸ்டூடண்ட். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க?
how many students are in the class? ம். சார் அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? பவர் ஆட் பண்ணி போடு. ஏன்னா பிரைம் நம்பர் தான் இருக்கிறாங்க. அப்ப எத்தனை ஸ்டூடண்ட் 2ல எத்தனை ஸ்டூடண்ட், 3ல எத்தனை ஸ்டூடண்ட், 5ல எத்தனை ஸ்டூடண்ட், 7ல எத்தனை ஸ்டூடண்ட், 11ல எத்தனை ஸ்டூடண்ட். மேல இருக்கிற பவரை மட்டும் ஆட் பண்ணி போட்டா அவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? சார் 5 பவர் 3னா எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ்ங்க ஆஹா, சார்? அது மட்டும் போட்டோம். 2 பவர் எவ்வளவு, 3 பவர் எவ்வளவு, 5 பவர் எவ்வளவு, 7 பவர் எவ்வளவு, 11 பவர் எவ்வளவு. இதான் வரும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? செக் பண்ணி பார்த்துக்கோ. ஆமாங்க சார். 2 into 3 into 5 into 7 into 11 சார். 2 power 1, 7 power 1, 11 power 1, 3 power 2, 5 power 3 சார். ஓகே. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருது? எதெல்லாத்தையும் ஆட் பண்ணாங்க சார்? பவர்ஸ் சார். பவர்ஸ் மட்டும் ஆட் பண்ணி போட்டா போதும். அதான் ஸ்டூடெண்ட்டோட இது. சார் ஆனா எல்லாரும் வந்து அவங்க ஒரு பிரைம் நம்பர் வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க சார். அதான் அது 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்கல்ல. அப்ப 2 பவர் 2ன்னு ஆயிருமா? 2 பவர் இல்ல. இத மட்டும் ஆட் பண்ணி போட்டா போதும் உனக்கு. சரியா? ஓகேங்க சார். சோ 1 2வையும் சேர்த்து ஆட் பண்ணுமாங்க சார்? பவர் 1 பவர் 1 எல்லாமே 2 ஆட் பண்ணிக்கிறாங்களா? அப்ப அது 2 வரும். ஆட் பண்ணிக்கிறாங்கல்ல. மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. இல்ல மல்டிப்ளை பண்ணா அது வரும். அப்ப 2 பவர் 1 இல்ல. ஆமா. 2 பவர் 1 சேர்த்து பண்ணனும். ஆமா. அப்ப 1 பிளஸ் என்ன 2 வருது? plus 3 plus 1 plus 1 1 plus 2 3 6 7 8 8 சார். ம். சரிங்க எனக்கு தெரிஞ்சு 2 நம்ம எடுத்துறணும்னு நினைக்கிறேங்க சார். ஏன் 2 எடுக்குறீங்க? ஏன்னா வந்து எல்லாருமே வந்து அந்த 2 வந்து ஒரு பிரைம் நம்பரால மல்டிப்ளை பண்ணாங்க. ஆளுக்கு ஒரு பிரைம் நம்பரால. ஓ! ஓகே. அப்படின்னா வந்து 2 எடுத்துட்டுங்க சார். 2 ம். 2 plus 3 5 6 7ங்க சார். ஓகேப்பா. ம். அப்ப வாட் இஸ் இதுக்கு உனக்கு இந்த லீஸ்ட் பிரைம் நம்பருக்கு இங்கேயும் உனக்கு 2 வராதுல்ல 3 தானே வரும். நீ சொன்ன கான்செப்ட் இங்கேயும் 3 தானே வரும். ஏன் 2 போடுற? அந்த 2 ஆமாங்க மல்டிப்ளை பண்ணீங்களா? அப்ப 3 தானே வரணும். ஆமாங்க சார். 3 தாங்க சார். ம். எல்லாமே வந்து announces the number 2 in her class and asks the first student to multiply it by a number and then pass it. 2 வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணி அப்படியே பாஸ் பண்ணிருக்காங்க. ஓகே சார். So what is the least prime number used by the students? So teacher 2 கொடுத்திருக்காங்க. அது அப்புறம் வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து 2 தவிர எல்லா பிரைம் நம்பரையும் யூஸ் பண்ணிருக்காங்க. ம். அத லீஸ்ட் வந்து 3ங்க சார். அப்புறம் ஹையஸ்ட் பிரைம் நம்பர் யூஸ்டு பை தி ஸ்டூடண்ட்ஸ் வந்து 11ங்க சார். ம். which prime number has been used for minimum times? சார் 2 தானே சார் மினிமம் டைம்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. 2 தானே நீ வந்து அது வந்து நாம மல்டிப்ளை பண்ணி சொல்லிக்கலாம். அப்ப டீச்சர் கொடுத்தது நம்ம ஸ்டூடண்ட் தானே பார்க்கணும். டீச்சரும் யூஸ் பண்ணிருக்காங்கல்லங்க சார் எப்படியோ. டீச்சர் ஸ்டூடண்ட் யூஸ் பண்ணத பாப்பி டீச்சர் யூஸ் சார் பண்ணுவாங்க. ஓகே சார். அப்படின்னா 2 எடுத்தா 7 11ங்க சார். 7 and 11. 11. ஓகே. கடைசிக்கு which which prime number has been used for maximum times வந்து 5 சார். மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து 5. ஓகேங்களா? இது வந்து 4 மார்க் क्वेश्चन கேஸ் ஸ்டடில கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஓகேங்க சார். சார் ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கீங்களா? டவுட் இருக்குதா? சார் கம்ஃபர்டபிள் தாங்க சார். இன்னைக்கு நான் போய் கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ்